பணந்தோக்கு போகிறாங்க பாரு அப்படிம்பாங்க. பணந்தோக்கு தான் போவோம். நல்ல இங்கே செத்தா நல்லது தான் செய்ய போவோம். இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளின் போது பெண்கள் அந்தந்த பகுதியின் முச்சந்தையிலேயே நின்று விடுவது தமிழ்நாட்டில் பரவலாக பின்பற்றப்படும் ஒரு பழக்க வழக்கம். ஆனால் இந்த மரபை உடைத்தெறிந்திருக்கிறார்கள் சேலம் குளத்தூர் கிராமத்தை சேர்ந்த இந்த திராவிட பெண்கள் படை. 15 வருஷமா அந்த இறுதி நிகழ்வுகளை நாங்கள் பெண்கள் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கோம். எங்கள் பகுதியில் மட்டும் ஒரு 10க்கும் மேற்பட்ட இறுதிச் சடங்குகளை நாங்கள் நடத்தியிருக்கோம். தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிகழ்வுகளுக்கு மேலே மற்ற பகுதியில் இருக்கிற பெண் தோழர்கள்லாம் இதே போல தலைமை தாங்கி நடத்தியிருக்காங்க. உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்கிற போது நெத்தியில் பொட்டு, காசு மற்றும் தலைமாட்டில் விளக்கு போன்ற எந்த ஒரு சம்பிரதாயங்களையும் இவர்கள் பின்பற்றுவதில்லை. ஜாதிகளின் கட்டமைப்பு தான் இந்து மதமே தவிர தனியாக இந்து மதம் ஒன்று இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ முதல்ல சடங்குகளை அழிப்பது என்பது ஜாதியத்தை பற்றிய அந்த சிந்தனைகள் இருந்து கொஞ்சம் விடுபட வைப்பது தான். அதில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அதிக நாள் என் தங்கச்சி வீட்டில் இருந்தது. அதனால் என் தங்கச்சியை நீ நிற்பி, அதுதான் சரி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பின்னால் திரும்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முன்னாலே பார்த்து வைய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு விளக்கம் சொல்லுவான், இல்லைங்க அது சாஸ்திரப்படி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். இப்போ ஜனங்க அதெல்லாம் போயாவும் சாஸ்திரம்லாம் அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி மக்களும் மாறிட்டு இருக்காங்க. அவங்களும் முன்ன நாங்கள் மட்டும் எடுத்துட்டு இருந்தோம், இப்போ கூட இருக்கிறவங்களே நாங்களும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிர போகுது, எங்கள் அப்பா தானே, எங்கள் தாத்தா தானே, எங்கள் பாட்டி தானே, நாங்களே எடுக்கிறோம், அதில் என்ன ஆயிர போகுது அப்படின்னு எடுக்கிறவங்களும் இப்போ இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ முன்னேறி வந்துட்டு தான் இருக்காங்க.